ஒரு டிசபிலிட்டி இருக்க ஒரு பெண்மணினால குழந்தை பெத்துக்க முடியுமா? அதுவும் ஐவிஎஃப்ல குழந்தை பெத்துக்க முடியுமா? தினமும் ஓபிக்கு வந்து நெறைய பேஷண்ட்ட பார்க்குறோம். ஆனா இந்த ஒரு விமன் வந்து வெயிட்டிங் ஹால்ல உட்காரும்போது, காலையில ஓபிக்கு வரும்போதே பார்த்தேன். ஒரு வீல் சேர்ல ஒரு ஏக்கத்தோட உட்கார்ந்திருந்தாங்க. சரி இவங்கள சீக்கிரம் பார்த்துருவோம்ன்னு சொல்லி கூப்ட்டு பார்த்தோம். அவங்களுக்கு வயசு 45. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆயிடுச்சு. போலியோ சின்ன வயசுலயே அஃபெக்ட் பண்ணதுனால நடக்க முடியல. ஸோ இந்த ஒரு பயத்தினாலேயே ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம 2017ல ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி, காலம் தாழ்த்தி ஒரு 45 வயசுல தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்து கன்சீவ் ஆயிருக்கேன் இவங்க கிட்ட அப்படின்னு சொன்னதுனால வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பயம், தயக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு போலியோ இருக்கிறதுனால நான் நகர்ந்து போய் தான் ரெஸ்ட் ரூம் போகணும். வீல் சேர்ல எந்திரிச்சு போகணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்றதுனால, ஐவிஎஃப் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணி பாசிட்டிவ் ஆகுமா டாக்டர்? நெறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னால இந்த மாதிரி தவழ்ந்து போயி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாலோ, இல்ல இந்த மாதிரி வீல் சேர்ல ஏறி உட்காந்து போனாலோ, அந்த அதிர்விலேயே என் குழந்தை வளராம போயிடும். அப்படின்ற ஒரு தயக்கத்தோட, ஒரு ரொம்ப பெரிய சோகத்தோட தான் என்ன வந்து பார்த்தாங்க. "அம்மா நீங்க கவலையே படாதீங்க. முடிச்சு காட்டிடலாம்" அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க எங்க கூட பயணிச்சாங்க. உடம்பால போலியோ, மனசால குழந்தை இல்லையேன்ற தயக்கம். மத்தபடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி. அவங்களே அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த குறைகள் எல்லாம் தெரியாம, அவங்க மனச மட்டும் பார்த்து நேசிக்கிற ஒரு ஹஸ்பண்ட். ரொம்ப நல்ல ஒரு துணைவர். அவரு வந்து சளைக்காம அவங்க ஒய்ஃப்க்கு என்ன வேணாலும் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு வயசு 50, டிஎஃப்ஐ ஹை. அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ண. கொஞ்சம் உடலும் பருமனா தான் இருந்தாங்க. ஸோ அதுக்காக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சுகர்ஸ்லாம் இல்லாம பார்த்துக்கிட்டு, அப்புறம் நல்ல கரு வச்சு, கன்சீவ் ஆயி, டெலிவரி ஆயி இப்ப குழந்தையோட வந்து என்ன பார்த்தாங்க. அந்த ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு எல்லா பிரெக்னன்சியும் மாதிரி இது கிடையாது. இது ஒரு பெரிய மிராக்கிள். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணி அவங்க கிட்ட குடுக்கும்போது, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பல மடங்கு இருக்கு. முடியாதுன்னு நெனைக்கிற எல்லாருக்கும், முடியும்னு சாதிச்சு காமிச்ச அந்த அயன் லேடி மாதிரி, நீங்களும் முடியாதுன்னு நெனச்சு வீட்ல இல்லாம, தைரியமா வந்து குழந்தைய பெத்துக்கிட்டு, சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இருக்கணும்ன்றது தான் எங்களோட ஆசை.